சகல பாபங்களையும் தீர்க்கும் மகாமக தீர்த்த குளம். 16 வகையான தானங்களை வலியுறுத்தும் வகையில் 16 மண்டபங்கள் சுற்றிலும் அமைந்துள்ள மிக பிரமாண்ட புண்ணிய தீர்த்த குளம். ஒவ்வொரு மண்டபங்களிலும் சிவபெருமானின் 16 வகையான சிவலிங்கங்கள், 9 நதிகளும் ஒரே இடத்தில் இணையும் அற்புத புண்ணிய தீர்த்த குளம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மகாமக திருவிழா. மகாமக புண்ணிய தீர்த்த குளத்தையும் அதனை சுற்றி அமைந்துள்ள திருக்கோவில்களையும் வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். மகாமக புண்ணிய தீர்த்த குளம் கும்பகோணம். இந்த புண்ணிய தீர்த்த குளம் கோவில் நகரம் எனும் போற்றப்படும் கும்பகோணத்தின் நகர பகுதியில் அமைந்திருக்கிறது. ஒருவர் செய்த பாபங்கள் புண்ணியஸ்தலங்களில் உள்ள தீர்த்த குளங்களில் நீராடினால் போகும். அந்த புண்ணியஸ்தலங்களில் செய்த பாபங்கள் காசியில் உள்ள கங்கையில் நீராடினால் போகும். காசியில் செய்த பாபங்கள் கும்பகோணம் தீர்த்த குளத்தில் நீராடினால் போகும். கும்பகோணத்தில் செய்த பாபங்கள் கும்பகோணத்தில் உள்ள தீர்த்த குளத்தில் நீராடினால் தான் போகும் என்று புராண நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறது. காசிக்கு சென்றால் புண்ணியம் கிட்டும் என்பார்கள். அந்த காசியில் செய்த பாபங்களையும் போக்கும் ஒரு அற்புத புண்ணிய தீர்த்த குளம் அமைந்துள்ள இடம் இந்த மகாமக புண்ணிய தீர்த்த குளம். சுமார் 6 ஏக்கருக்கும் மேல் பரப்பளவை கொண்ட இந்த புண்ணிய தீர்த்த குளம் செறிவகம் வடிவில் அமைந்துள்ளது. இந்த புண்ணிய தீர்த்த குளத்தை சுற்றி சிவபெருமானின் சிவலிங்க திருமேனியுடன் 16 மண்டபங்கள் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மண்டபத்திலும் சிவபெருமான் ஒவ்வொரு திருநாமங்களில் காட்சி தருகிறார். பிரம்ம தீர்த்தேஸ்வரர், முகுந்தேஸ்வரர், தானேஸ்வரர், விருஷபேஸ்வரர், பரணேஸ்வரர், கோணேஸ்வரர், பக்திகேஸ்வரர், பைரேஸ்வரர், அகஸ்தீஸ்வரர், வியாசகேஸ்வரர், உமாமகேஸ்வரர், நிருதீஸ்வரர், கங்காதேஸ்வரர், முக்த வீரதேஸ்வரர் என மொத்தம் 16 திருநாமங்கள் கொண்ட சிவலிங்கத்துடன் கூடிய 16 மண்டபங்களுடன் இந்த புண்ணிய தீர்த்த குளம் மிக பிரமாண்டமாக அமைந்திருக்கிறது. புராணங்கள் படி கலியுகம் தொடங்குவதற்கு சிருஷ்டி பீஜங்கள் உள்ளடக்கிய அமிர்த கும்பம் சிவபெருமானால் உடைக்கப்பட்டது. அந்த அமிர்த கும்பம் விழுந்த இடம் இந்த மகாமக புண்ணிய தீர்த்த குளம். அதனால் இத்தீர்த்த குளத்தை அமிர்த தீர்த்த குளம் என்னும் அழைக்கப்படுகிறது. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கும் போது சிருஷ்டி பீஜங்கள் நிரம்பிய அமிர்த கும்பம் பிரளயத்தால் இங்கு வந்து தங்கி நின்றது. கலியுகம் தொடங்குவதற்காக அந்த கும்பத்தை சிவபெருமான் ஒரு வேடன் அவதாரம் எடுத்து அந்த கும்பத்தை உடைத்து உயிர்கள் தோன்றுவதற்கு வழிவகுத்தார் என்று புராணம். அந்த கும்பம் உடைந்து விழுந்த ஒவ்வொரு இடங்களிலும் சிவபெருமான் ஒவ்வொரு திருநாமங்களில் காட்சி தருகிறார். கும்பத்தில் இருந்த அமிர்தம் தங்கியிருந்த இடம் இந்த கும்பகோணம் மகாமக குளம். பாபங்களை போக்கும் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, காவேரி, சிந்து, கோதாவரி, தாமிரபரணி ஆகிய நவநதிகளும் பக்தர்களின் பாபங்களை போக்கும் பணியால் அவை அனைத்தும் பாபங்கள் கொண்டவர்கள் ஆகின. அந்த பாபங்களை போக்க அந்த நவநதிகளும் சிவபெருமானிடம் வேண்டினார்கள். அதற்கு சிவபெருமான் தோன்றி கும்பகோணம் எனும் புண்ணிய நகரத்தில் அக்னி திக்கில் ஒரு தீர்த்த குளம் உண்டு என்றும் குரு சிம்ம ராசியில் இருக்கும்போது வரும் மகம் நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளில் அத்தீர்த்த குளத்தில் முறைப்படி நீராடினால் உங்களின் பாபங்கள் நீங்கும் என்று அருளினார். அதன்படி நவநதிகளும் ஒன்று சேர்ந்து புனித நீராடி தங்களின் பாபங்களை போக்கிக் கொண்டார்கள் என்பது புராணம். அந்த 9 நதிகளும் இணையும் நாள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகாமக திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. 12 சிவன் கோவில்களும் 5 விஷ்ணு கோவில்களும் மகாமக திருவிழாவுடனும் அதை சார்ந்த திருவிழாவுடனும் தொடர்புடையது. இந்த மகாமகம் தீர்த்த குளத்தின் அருகாமையில் உள்ள நாம் இப்போது தரிசித்து கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மற்றும் கும்பேஸ்வரர் திருக்கோவில், சோமேஸ்வரர் திருக்கோவில், நாகேஸ்வரர் திருக்கோவில், ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில், அபிமுகேஸ்வரர் திருக்கோவில், கௌதமேஸ்வரர் திருக்கோவில், பாண்டபுரீஸ்வரர் திருக்கோவில், காளகஸ்தீஸ்வரர் திருக்கோவில், கோடீஸ்வரர் திருக்கோவில், அமிர்த கலசநாதர் திருக்கோவில் என சிவபெருமான் அருள் புரியும் 12 திருக்கோவில்கள் இந்த மகாமகம் திருவிழாக்களுடன் தொடர்புடையது. இந்த 12 திருக்கோவில்களில் 10 திருக்கோவில்கள் இந்த கும்பகோணத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் உற்சவ மூர்த்திகள் திருவிழா நாட்களில் இந்த மகாமக தீர்த்த குளத்திற்கு ஊர்வலமாக வந்து சேரும். அதுபோல் சாரங்கபாணி திருக்கோவில், சக்கரபாணி திருக்கோவில், ராமசாமி திருக்கோவில், ராஜகோபால சுவாமி திருக்கோவில், வராக பெருமாள் திருக்கோவில் ஆகிய 5 மகாவிஷ்ணு அருள் பாலிக்கும் திருக்கோவில்களும் இந்த மகாமக திருவிழாக்களுடன் தொடர்புடையது. இந்த திருக்கோவில்கள் அனைத்தும் கும்பகோணத்திலே அமைந்திருக்கிறது. இத்திருக்கோவிலின் உற்சவ மூர்த்திகளும் திருவிழா நாட்களில் காவேரி கரைக்கு ஊர்வலமாக வந்து சேரும்.
இந்த அற்புத புண்ணிய தீர்த்த குளத்தையும் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அனைத்து கோவில்களையும் நீங்களும் ஒரு முறையாவது வந்து தரிசித்து வழிபடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். இந்த புண்ணிய தீர்த்த குளம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிலும், கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிலும் அமைந்திருக்கிறது. நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருப்பது இந்த மகா புண்ணிய தீர்த்த குளத்தின் அருகாமையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவில். மற்ற அனைத்து திருக்கோவில்களும் தனித்தனியாக எங்களின் பதிவுகளில் பதிவிட்டிருக்கிறேன், பார்த்து பலனடையுங்கள். எங்களின் பதிவுகளில் 100க்கும் மேற்பட்ட திருக்கோவில்களின் பதிவுகளும் வரலாறுகளும் செல்லும் வழித்தடங்களும் பதிவிட்டிருக்கிறேன், பார்த்து பலனடையுங்கள். உங்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்புடன் வரவேற்கிறது. உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தி நியூ டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.